நல்ல ஆக்கப்பூர்வமான நிகழ்வு, நல்ல ஆண்டவனுடைய திருத்தலம், யாரையும் குறை சொல்லி பேசக்கூடிய தலம் அல்ல. எது பகைவருக்கும் அருள்வாய் நெஞ்சு என்ற வாசகத்திற்கேற்ப திருக்கோயிலே உட்கார்ந்து கொண்டு இதற்கெல்லாம் பதில் சொல்லி இருக்க வேண்டியதில்லை. காங்கிரஸை தாக்கி செந்தில் பாலாஜி வெளியிட்ட பதிவிற்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கண்டனம் தெரிவித்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளிக்க மறுத்துள்ளார். புரியல. விசாரன்சி கடந்த ஆட்சி காலத்தில் அறிவிப்போடு சென்றுவிட்ட அந்த திட்டம், அதாவது 110 அறிக்கையின் கீழ் 5 ஆண்டுகள் தொடர்ந்து திருக்கோயிலே பணியாற்றுபவர்களை நிரந்தரப்படுத்துவதாக அறிவித்திருந்தார்கள். அது காற்றோடு கலந்த மாசு போல் சென்றுவிட்டது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் கிட்டத்தட்ட தற்காலிக பணியாளர்களுக்கு இதுவரையில் சுமார் 2500 பேர்களை நிரந்தர பணியாளர்களாக பணி நியமனம் செய்திருக்கின்றோம். தற்போது 1500 பேர்களை மீண்டும் 5 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்குண்டான அந்த நிரந்தரப்படுத்துவதற்குண்டான அந்த கோப்பு நிதித்துறையிலே சென்றிருக்கின்றது. அதுவும் இன்னும் ஒரு வார காலம் 10 நாட்களுக்குள் அதற்குண்டான அனுமதியை பெற்று 1300 பேர் மேலும் நிரந்தர பணியாளராக ஆக்கப்படுவார்கள். தொடர்ந்து இந்த நடவடிக்கையில் இருக்கின்ற பொழுதே 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்தவர்களுடைய பட்டியலையும் எடுத்துக் கொண்டு வருகிறோம். இது ஒரு தொடர் நடவடிக்கை. நிச்சயமாக 5 ஆண்டுகள் கடந்தவர்களை இந்த ஆட்சி நிச்சயமாக கை கொடுக்கும். அவர்கள் வாழ்விலே வசந்தம் ஏற்படுகின்ற அளவிற்கு, அவர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்கின்ற அளவிற்கு அவர்கள் நிரந்தர பணியாளராக ஆக்கப்படுவார்கள். கூட்டணி தர்மத்தை இரு தரப்பினரும் கைப்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களோட சமூக வலைதள பதிவு குறிப்பிட்டு இதை சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஆக்கப்பூர்வமான நிகழ்வு, நல்ல ஆண்டவனுடைய திருத்தலம், யாரையும் குறை சொல்லி பேசக்கூடிய தலம் அல்ல. எது பகைவருக்கும் அருள்வாய் நெஞ்சு என்ற வாசகத்திற்கேற்ப திருக்கோயிலே உட்கார்ந்து கொண்டு இதற்கெல்லாம் பதில் சொல்லி இருக்க வேண்டியதில்லை. வேறொரு களம் இருக்கும், அங்கே சந்திப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.